உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியேன் சிவபிரதீபா. இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேல் வகுப்பு கடைசியாக நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம். ஒரு மிகப்பெரிய விஷயம் வேல் வகுப்பு நம்ம நிறைவு பண்ணது. இதன் பிறகாக அனுபூதி ஆரம்பிக்கலாம், கந்தர் அனுபூதி ஆரம்பிக்கலாம். அப்படிங்கும் போது ஒரு சிலருடைய வேண்டுதலின் பேரில் ஒரு சில பலன் தரும் திருப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். அதன் பிறகு நம்ம கந்தர் அனுபூதி சிந்திக்கலாம். சரியா? இன்றைக்கி பார்க்க போகிற இந்த திருப்புகள் அப்படிங்கிறது திருச்செந்தூர் சேத்திரத்தை சேர்ந்த ஒரு அழகான திருப்புகள். எதற்காக, என்ன பலனுக்காக இந்த திருப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருமண தடையை நீக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை திருமண வரம் சரியாக எங்களுக்கு அமையலை, அப்படி இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த திருப்பாடலை அழகாக பாராயணம் செய்யும்போது முழுமையான நமக்கான ஒரு அழகான லைஃப் பார்ட்னர், ஒரு அழகான துணை நமக்காக, அது ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கான ஒரு அழகான துணை அமையும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பும் கூட. இதுக்கும் மேலே வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த பாடலுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இது திருமணத்துக்காக மாத்திரம் இல்லைங்க. அதாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க மாத்திரம் இல்லை, திருமணம் முடிந்து இருக்கக்கூடிய தம்பதியராக இருந்தாலும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒற்றுமைன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதாவது ரெண்டு பேருக்குமான ஒரு அந்யூன்யம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய அந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு அழகான வாழ்க்கையாக அமையணும் அப்படின்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது அழகாக இருந்தாலே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும். அப்படி நிறைவாக இருக்கிறதுக்குமே இந்த திருப்புகளை கண்டிப்பாக வாசிக்க முடியும். பாடலுக்கெல்லாம் ஏற்கனவே எல்லாருமே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாடல் நம்ம பார்க்கலாம். சேத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா திருச்செந்தூர் சேத்திரம் பற்றி ஏற்கனவே சிந்திச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நம்ம அடுத்த அனுபூதி பார்க்கும்போது கண்டிப்பாக சேத்திரம் பற்றின, சேத்திரத்துக்கு பெருமை உள்ள என்னென்ன சேத்திரம், அந்த சேத்திரத்துக்கு என்ன பெருமை இருக்குன்றதை நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி இந்த பலன் தரும் திருப்புகள் அப்படின்ற பகுதியில் நம்ம பார்க்க போகிற முதல் பாட்டு விரல் மாறன் அணைந்து அப்படிங்கிற பாட்டு. பலனாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, திருமண தடையை நீக்கும் அப்படிங்கிறது தான். பாடலுக்கு போகலாமா? விரல் மார் அணைந்து மலர் வாளி சிந்த மிக வாளி இந்து வெயில் காய மிதமாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தத்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்த குருகாயோ மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவாள் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும் அடியார் இளைஞன் களைவோனே அழகான செம்பூன் மயில்மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே அப்படின்னு அழகாக இங்கே நிறைவு பண்ணியிருக்கார். நான் முழுமையாக பாடலை படிச்சுட்டேன், உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம எப்போதும் போல் ரெண்டு வரிக்கான விளக்கங்களை பார்த்துக்கிட்டே வரலாம். முதல் வரியில் பாருங்கள், விரல் மாறன் ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்கார். வீரனாம், இந்த விரல் அப்படின்றது வீரனாம், மாறன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மன்மதன். சரியா? அப்போது வீரனாக இருக்கக்கூடிய மன்மதன். ஏங்க இங்கே வீரன்னு சொல்லணும்? அப்படி ஒன்று இருக்குது இல்லையா? மன்மதனை எல்லாருக்கும் தெரியும், ஒரு காமத்தையோ இல்லை காதலையோ கொடுக்கக்கூடியவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே ஏன் வீரன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இங்கே ஏன் வீரன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா, மற்ற வேல் கொண்டு, அதாவது கையில் வச்சுருக்கக்கூடிய அம்பும் வில்லும் வச்சிருக்கக்கூடிய எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எந்த வீரனாக இருந்தாலும் கண்ணுக்கு புலப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா? ஆனால் மன்மதன் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். எங்கே காயப்படுத்துவான்? மனசில் தான் காயப்படுத்துவான். மற்ற அம்புகள் மனசில் காயப்படுத்தாது, உடல் ரீதியாக தான் காயப்படுத்தும். ஆனால் மன்மதன் எய்தக்கூடிய அந்த அம்பு என்ன பண்ணும்? நம்மளுடைய மனதை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும்ன்றதுனால தான் இங்கேயும் அவனை வீரன்னு பொருள்படுத்துகிறார். சரியா? அப்போது விரல் மாறனாக வீரனாக இருக்கக்கூடிய மன்மதன். அடுத்து என்ன சொல்லியிருக்கார்? ஐந்து மலர் வாளி சிந்த, அவன் கையில் 5 விதமான அம்புகளை வச்சிட்ருக்கிறார் அப்படின்றத சொல்கிறார். மலர் வாளி சிந்த, அப்படி 5 மலர்களை வச்சிருக்கக்கூடிய மலர் பானங்களை அவர் என்ன பண்ணுறாராம்? ஒவ்வொருத்தர் மேலேயும் செலுத்தக்கூடியவனாக. மலர் வாளி சிந்த அப்படின்னா மலர் கணைகளை, அம்புகளை, மலர் கணைகளை சிந்த அப்படின்னா வலிக்காமல் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? அப்போது 5 இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது? 5 அம்புகளை வைத்திருக்கிறார். 5 விதமான அம்புகள் அப்படிங்கிறது இங்கே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு அழகான விஷயம் இருக்குது.
அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு நம்ம போகலாம். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 5 மலர் கணைகள் அவர் வச்சுருக்கார். ஒவ்வொரு விதமான அம்புகள், ஒவ்வொரு அம்புமே வேறு வேறு பூக்களாக செய்யப்பட்ட அந்த அம்புகளாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் எங்கே பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விதிகள் இருக்குது. சரியா? அப்போ அந்த 5ம் ஒரே விதமான அம்புகள் அல்ல, ஒன்றொன்றும் வேறு வேறு விதமான மலர்கள் கொண்டு செய்யப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒரே தேவைக்காக பயன்படுத்தப்படுறதல்ல, ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு அம்புக்கான தேவைகளும் மாறுபட்டு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இந்த 2 வரியில் அவர் சொல்கிறது என்ன? இந்த முதல் வரியில் அவர் சொல்கிறது என்ன? வீரனாக இருக்கக்கூடிய மன்மதன் கையில் 5 விதமான அம்புகளை வைத்திருக்கிறார். அவர் எய்தும் போது அது இன்னொருத்தருக்கு எப்படி இருக்குமா? உடல் ரீதியாக அது வலிக்காதபடியாக அது போய் அவங்க மேலே அது சிந்து அப்படின்னாக்கா அழகாக போய் பாய்கிறது அப்படின்றத இங்கே தெளிவுபடுத்துகிறார். இப்போ இந்த 5ங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கலாமா? 5 அம்பு மலர்கள் சொன்னோம் இல்லையா? மலரம்புகள், 5 விதமான மலரம்புகள். முதல்ல அது என்னென்ன மலர்கள், என்னென்ன மலர் அம்புகள்ங்கிறத நான் சொல்லிடுறேன், அதையும் எழுதிக்கோங்க. அதன் பின்னாக அது எதுக்காக அவர் பயன்படுத்துகிறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை இருக்குது, நமக்கு எதுக்காக மன்மதன் நம்மக்கிட்ட அந்த அம்பை வந்து பயன்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ என்னென்ன அம்புகள்ங்கிறத நான் சொல்கிறேன், வரிசைப்படுத்துகிறேன், அதை எழுதிக்கோங்க. முதலாவதாக இருக்கக்கூடியது தாமரை பூக்கள் கொண்டு செய்யப்பட்ட அம்பு. சரியா? தாமரை பூக்கள் கொண்டு செய்யப்பட்ட அம்பு. 2வது மாம்பூவை வைத்து செய்யப்பட்ட மாம்பூ. சரியா? மாம்பழம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பூக்கள் கொண்டு செய்யப்பட்ட அம்பு. இது 2. அடுத்தது 3வது அசோக மலரை கொண்டு செய்யப்பட்ட அம்பு. அசோக மலரை கொண்டு செய்யப்பட்ட அம்பு. 4வது முல்லை மலரை கொண்டு செய்யப்பட்ட அம்பு. முல்லை மலர். சரியா? அடுத்தது நம்ம 5வதாக பார்க்க போகிறது, நம்ம யாருமே பார்த்திருக்க முடியாத ஒரு மலர் கூட, தேவலோகத்தில் மட்டுமே இருக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம பல திருமேனிகள் சுவாமியோட கையில் இருக்கக்கூடிய மலராக பார்க்கக்கூடிய ஒன்று நீலோத்பவ மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது யார் கையில் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் அப்படின்னா முருகனோட பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவயானி கையில் இருக்கக்கூடிய அந்த மலர். சரியா? அந்த மலர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நீலோத்பவ மலர்னு சொல்கிறோம். சரியா? அது எப்போவுமே சந்திரன் இருக்கும்போது மாத்திரம்தான் மலரும். வள்ளி கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தாமரை தான் கையில் வச்சுருப்பாங்க. வள்ளி கையில் வச்சுருக்கக்கூடிய மலர்னு பார்த்தோம்னா அது தாமரை தான் இருக்கும். சுவாமிக்கு வலது பக்கம் இருப்பாங்க. இந்த மலர் பார்த்திங்கன்னா அதனால சுவாமியோட வலது கண் சூரியன்னு சொல்லுவோம், இடது கண் சந்திரன் சொல்லுவோம். அப்போ சுவாமிக்கு, அதாவது முருகப்பெருமானுக்கு இடது பக்கமாக யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா தேவயானே இருப்பாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய மலர் சந்திரன் வந்ததுக்கப்புறம் தான் அது மலருமா. அந்த மலருடைய பேர் என்ன? நீலோத்பவ மலர். சரியா? இப்போ இதை கொண்டு செய்யப்பட்ட 5வது அம்புக்கடை. இப்போ இதெல்லாம் எதுக்காக அவன் பயன்படுத்துகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம பார்த்தது தாமரைப்பூ. எதுக்காக? ஒரு தலைவனுக்கும் தலைவிக்குமான நினைவூட்டல் அம்பாக அது இருக்குது. சரியா? நினைவூட்டல் அம்பு. இது புரிஞ்சுக்க முடியுதா? நினைவூட்டல் அம்புன்னு இங்கே ஏன் பொருள்படுத்துகிறாங்க அப்படின்ட்டுன்னு. எப்போவுமே ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு காதலன் காதலியாக இருக்கட்டும், எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்குமே, என்னுடைய கணவருக்கு இது பிடிக்கும், இல்லை என்னோடய மனைவிக்கு இது பிடிக்கும், இந்த இடத்துக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து போன அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது அப்படின்றத தன்னோட கணவரோ இல்லை மனைவியோ இல்லாத போது கூட, இல்லை காதலனோ காதலியோ இல்லாத போது கூட அவங்க இருக்கம் நான் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கணும். ஒன்று, அவங்க இந்த இடத்துல இருந்திருந்தால் இன்னும் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இல்லைன்னா நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கோம், இன்றைக்கி நான் அவளை மிஸ் பண்ணுறேன், இன்றைக்கி என்னோடய கணவரை நான் மிஸ் பண்ணுறேன், இல்லை இன்றைக்கி என்னோட மனைவியை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற நினைவு வருது இல்லையா? எங்கே ஒரு இடத்துக்கு போகும்போதும் ஒரு மனைவிக்கு கடலில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்குதுன்னு வைங்களேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். மறுபடியும் எப்போ அந்த கணவர் கடல் அந்த பக்கமாக பீச் பக்கமாக போகும்போதும் அவருக்கு என்ன ஞாபகம் வரும்? என்னோட மனைவி இங்கே கடல் இந்த பக்கமாக வரும்போது ரொம்ப ஆசைப்படுவான் அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு. இந்த நினைவு வருது இல்லையா? இந்த நினைவு அதிகபட்சமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த அன்புங்கிறது அதிகப்படுமா. எப்போ நான் நிறைய நேரம் என்னோட கணவரை பற்றின சிந்தனைகள் எனக்கு இருக்கோ, இல்லை ஒரு மனைவிக்கு கணவனை பற்றின சிந்தனையும் ஒரு கணவனுக்கு மனைவி பற்றின சிந்தனைகளும் அதிகமாக, அந்த நினைவூட்டுதல்ங்கிறது எவ்வளோ நேரம் அதிகமாக இருக்கும், அதிகமாக யோசிச்சு பார்க்குறோமோ, நல்ல விதமாக, இங்கே திரும்ப சொல்கிறேன், நெகட்டிவான விஷயங்கள் அல்ல, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். சரியா? அதையும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தோஷமான நினைவுகள் 2 பேருக்குமானது எவ்வளோ தூரம் அதிகப்படுதோ அங்கே அன்புன்றது ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போது முதலாவதாக பார்க்கக்கூடியது தாமரை கொண்டு செய்யப்பட்ட அந்த அம்பு நினைவூட்டும் அம்பாக நமக்கு இருக்குது. நமக்கு கண்டிப்பாக தேவையில்லையா? நிறைய நேரம் நம்ம மறந்துடுறோம். வீட்டில் ஒய்ஃபுன்னு ஒருத்தர் இருக்கான்றதையே நம்ம மறந்து போயிடுறோம். இன்றைக்கி எல்லோரும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டு இல்லையா? காலையில் வெளியில் போயிட்டோன்னா வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத எல்லோரும் மறந்துடுறோம். திருப்பி ரிட்டன் வரும்போது தான்
நமக்கு ஞாபகமே வருது இல்லையா? அப்படி இல்லாமல் எங்கே இருக்கும்போது அதுக்காக நினச்சிட்டே இருந்தால் மற்ற வேலை எப்படி பார்க்குறதுன்னு கேள்வி கேட்காதீங்க. இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது கூட, ஒரு சாரீ பார்க்கும்போது அது தோணணும், ஒரு பேனாவை பார்க்கும்போது அது இப்படி தோணும், இது நல்லா இருக்குல்ல, இது கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒரு கணவராக இருந்தால் இந்த விஷயம் யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது கூட இந்த ஷர்ட் என்னோட கணவருக்கு நல்லா இருக்கும்ல, ஆன் த வேல நீங்கள் போகிற வழியில் யாரோ ஒருத்தரை பார்க்குறீங்க, அவர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவர் போட்டிருக்க அந்த ஷர்ட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ இந்த ஷர்ட் என்னோட கணவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோம் இல்லையா? இந்த நினைவூட்டுதல் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணுது, என்னுடைய கணவரையோ என்னோட மனைவியோ அது எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னா அந்த இடத்துல அன்பு எத்தனை வயதானாலும் நிலைத்து நிற்கும் அப்படின்றது தான் நமக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறாங்க. சரியா? அப்போது முதல் அம்பு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவதாக சொல்லியிருக்கக்கூடியது மா பூவை கொண்டு செய்யப்பட்ட அம்பு. இது என்னங்க கொடுக்குது நமக்கு அப்படின்னா, காதலை அதிகரிக்கக்கூடியதாக ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே காதல் அப்படிங்கும்போது காமம் வரைக்கும் நம்ம போகக்கூடாது. இங்கே காதல் அப்படிங்கிறது அன்பு சார்ந்த விஷயமாக இருக்குது. உடல் சார்ந்த விஷயமாக எடுத்துகிட்டு போகாதீங்க. இது அன்பு சார்ந்த விஷயம் மட்டுமே. இப்போ முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், என்னோட கணவரை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், என்னோட மனைவி வந்து ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஞாபகம் வரா, இதை பார்க்கும்போது என்னோட மனைவி எனக்கு ஞாபகம் வராங்கிற விஷயம் வேறு. இதை தாண்டி என் மனைவி என்னால் புரிஞ்சுக்க முடியும், அவளுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத சொல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியும், என் கணவருக்கு என்ன வேணுங்கிறத என்னால் சொல்லாமையே புரிஞ்சுக்க முடியும். இப்படி விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போது ஒருத்தருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங், சரியா? இது கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்கும் வேணும் தானே? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம லைஃபாக இருக்கும். இல்லைன்னா அதுவே நமக்கு ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையாக தான் நமக்கு இருக்கும். அப்போது முதல்ல ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் கேட்கணும், காதலை வாங்கணும். அதே போல் கணவர் சொல்கிறதையும் ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவள் காதலை தான் வாங்கணும். என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இதை சொன்னால் அவங்க எதுதான் சொல்லுவாங்கன்றது அங்கே புரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போது இங்கே எப்படி இருக்கணும்னா, ஒருத்தருக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, ஒரே பாதையில் ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை நிலைத்து நிற்கும். அதுக்கு தேவை என்ன இருக்குது? பேஸாக இருக்கக்கூடிய அந்த காதல். அந்த காதலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது இந்த மாமலரை கொண்டு, அதாவது மாம்பூவை கொண்டு செய்யப்பட்ட இந்த அம்பு. மூணாவதாக பார்க்க போகிறது அசோகமலர். அசோகமலர் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூடுதலை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் அப்படின்னா இப்போவும் உடல் சார்ந்த விஷயத்தை அவங்க சொல்ல வரவே இல்லை, இப்போவும் மனம் சார்ந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. சரியா? இந்த கூடல் ரெண்டு விஷயம் சொல்கிறோம் இல்லையா? சண்டை போடணும், சண்டை போட்டதுக்கு அப்புறமா சேர்ந்துக்கணும். நான் சண்டை போட்டுட்டு அதனால் திருப்பி நான் பேசவே மாட்டேன்னா எத்தனை நாளைக்கு பேசாமல் இருப்பீங்க? அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? 2 நாள், 1 வாரம், 1 மாதம், அதன் பிறகாக அந்த கணவரையோ அந்த மனைவியோ மறுபடியும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்போது இது நமக்கு என்ன தெரியணும், இது டெய்லி பேசிஸில் பார்க்கக்கூடிய அந்த முகம், டெய்லி பேசிஸில் அவங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நித்தமாக சந்தோஷமான ஒரு நினைவுகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அப்போ இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஊழலுக்கு அப்புறமாக ஒரு கூடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த ஊழல் எங்கே பார்த்தாலும் இருக்குது, திருப்பி அந்த கூடல் வருதாங்கிறது தான் தெரியவே இல்லை. அப்போது ஒரு ஊழலை விட ஒரு கூடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பான தேவையாக ஒன்று இருக்குது. கண்டிப்பாக சண்டை வரும், ஏன்னா வீட்டுக்கு வாசப்படின்னு சொல்கிற கதை தான். எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சண்டைகள் இல்லைனாலும் கண்டிப்பாக போர் அடிச்சிடும் இல்லையா? நான் என் கணவர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டுவேனாலும் போர் அடிக்கும். என் மனைவி என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுவேனாலும் கொஞ்ச காலங்களுக்கு தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, தலையாட்டிட்டு தானே போகணும் அப்படின்னு ஒரு சலிப்பு தான் வருமே தவிர அங்கே சந்தோஷம் நிலைச்சி இருக்காது. அப்போ சின்ன சின்ன சண்டைகள்ங்கிறது கண்டிப்பாக நமக்கு அவசியம்தான். அந்த சண்டையாகவே இல்லாமல் திருப்ப மறுபடியும் ஒரு கூடுதல், திருப்பி நாங்கள் சண்டை போட்டுக்குவோம், திருப்பி நாங்கள் சேர்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் மாத்திரம்தான் அந்த வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு இங்கே சொல்ல வராங்க. சரியா? இப்போ அடுத்தது நம்ம மூணாவதாக பார்த்தது அசோக மலர் கொண்டு செய்யப்பட்ட அம்பு. நான்காவதாக முல்லை மலர் கொண்டு செய்யப்பட்ட அந்த அம்பு. இது நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா, ஏக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த அம்புங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இதுதான். நம்ம தனியாக ஏதோ ஒரு இடத்துல பிரிஞ்சு இருக்கிறோங்கும் போது கூட அந்த நினைவே இல்லாமல் இருக்கும். இப்போ என்னோடய மனைவி எங்கேயோ ஊருக்கு போயிருக்கா அப்படின்னா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சந்தோஷப்படுறதில்ல, ஐயோ எப்போ வருவான்னு தெரியலங்கிற ஏக்கம் இருக்கணும். இதே போல் தான் ஒரு கணவன் ஒரு மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கும் போதும் சரிதான். என்னோடய கணவர் எங்கேயோ வெளியில் போயிருக்கார், திருப்பி அவர் எப்போ வருவார்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா எனக்கான ஏக்கம் இருக்குது. அவங்க இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன், அவங்களோட ப்ரெசன்ஸ் என் பக்கத்தில் இருக்கும்போது நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேங்கும் போது நான் கண்டிப்பாக அவங்கள மட்டும்தான் தேடுவேன்.
இல்லையா? மற்ற யாரும்னா தேட போகிறது கிடையாது. அப்போ இந்த ஏக்கம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற நினைவு இருக்குது இல்லையா? அந்த நினைவு கண்டிப்பாக அவசியம்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை அவங்க எப்போ திருப்ப வருவாங்கன்னு நமக்குள்ளே ஒரு ஏக்கம். நம்ம பழைய புராணம் காவியங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தலைவன் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு தலைவி ஏங்குறதுனும், ஒரு தலைவி இல்லைன்னு ஒரு தலைவன் ஏங்குறான் அப்படிங்கிறதையும் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இல்லை, நிறைய காவியங்களை நமக்கு சொன்ன விஷயங்கள் தான். அதை தான் நமக்கு இங்கேயும் அவர் சொல்ல வர, எப்போ அவர் வருவார்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதனுக்குள்ளே சேருதாக இருக்குது. அப்போது ஒரு ஏக்கத்தை கொடுக்கக்கூடியதாக, ஏக்கத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அம்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முல்லை மலர் கொண்டு செய்யப்பட்ட இந்த அம்பு. அடுத்ததாக 5வது நீலோத்பவ மலர் கொண்டு செய்யப்பட்ட இந்த அம்பு. இது என்னங்க கொடுக்குது அப்படின்னா, ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சாலும், ஒரு கணவனோ மனைவியோ என்ன செய்யும் போதும், இந்த ஆப்போசிட் போல்ஸ் தான் அட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? அதாவது எதிர் திசையில் இருந்தால் கூட அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க, சட்டைன்னு உடனே சேர்த்துக்குவாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு அந்யோன்யமான ஒரு விஷயமாக இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் அப்பப்போ இருக்கும், திருப்பி உடனே சேர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஈர்ப்பை அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். பார்க்கும்போது எப்படி தெரியும்? எந்த நேரமும் 2 பேரும் அப்படி அடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இவங்க சொல்கிறத அவங்க கேட்குறதில்ல, அவங்க சொல்கிறதில்ல இவங்க கேட்குறதில்லன்னு தோணும். ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க? இது வெளி பார்வைக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பாங்க. சரியா? அப்படி ஈர்ப்பை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த 5வதாக சொல்ல இருக்கக்கூடிய நீலோத்பவ மலர் கொண்டு செய்யப்பட்ட அம்பு. இப்போ நம்ம 5 மலர் பார்த்துருக்கோம், 5 மலர்கணைகள், மலர் கொண்டு செய்யப்பட்ட அம்புகளை பார்த்துருக்கோம். அது எதுக்காகங்கிறதையும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எதுக்கு மன்மதன் கையில் வச்சுருக்கிறார், அது ஒரு கொஷின் இருக்குது இல்லையா? யாருக்கெல்லாம் என்ன தேவையோ, என்ன கம்மியாக இருக்கோ, இப்போ நம்ம சொன்ன இந்த 5 விஷயத்தில் எது யாருக்கு கம்மியாக இருக்கோ, அப்போ மன்மதன் என்ன பண்ணுவாராம்? அதை இன்னொருத்தர் மேலே இந்த அம்புகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாராம். சரியா? ஏன்னா இந்த உலகம் இயக்கத்துக்கு காதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக ஒன்றா இருக்குது. அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும், மனிதன் மாத்திரம் இல்லை, இருக்கக்கூடிய 84 லட்ச பிறவிகளுக்கும், பிறவி யோனி பேதங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காதல்ங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ அடுத்த வரிகள் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? விரல்மார் அணைந்து மலர்வாளி சிந்த பார்த்துட்டோமா? மிக வாளி இந்து வெயில் காய, மிக வானில் இந்து வெயில் காய, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலவு அதிகம். அப்படி எப்படி இருக்குது அவங்களுக்கு? ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நிலவு அதிகமான வெப்பத்தை தரக்கூடியதாக இருக்குன்னு இங்கே சொல்ல வர்றார். சரியா? மிக வானில் இந்து வெயில் காய அப்படின்னா, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான பெரிய வானமாக இருக்கக்கூடிய இந்த வானத்தில் இந்து அப்படின்னா சந்திரன், அந்த நிலவு எப்படி இருக்குதா தனக்கு? சந்திரன் குளிர்ச்சி தானே கொடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்குதாமா? அது குளிர்ச்சியாக இல்லை, வெப்பத்தை தரக்கூடியதாக. வெயில் காய அப்படின்னா, ஒரு நெருப்பு பக்கத்தில் இருந்தால் அது எப்படி நமக்கு வெப்பத்தை கொடுக்குதோ, அதுபோல் இந்த சந்திரன் வந்துருச்சு, இரவு பொழுதுங்கிறது வந்துருச்சு, சந்திரனும் வந்துட்டான். ஆனால் எனக்கு எப்படி இருக்குது? அந்த சந்திரனை என்னால் உணர முடியல. அது எப்படி இருக்குது எனக்கு? அது வெப்பத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறார். சரியா? அடுத்த வரி பார்க்கலாம். மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தத்தம் வசை கூற. மிதவாடை வந்து, மிதமான தென்றல் காற்று வந்து, அது எப்படி இருக்கான்? அங்கே தென்றல் காற்று அழகாக இருக்குது. அந்த வாடை காற்றும் சரி, தென்றல் காற்றும் சரி, நம்ம மேலே படும்போது அது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்குதாம்? தளல் போல ஒன்ற, நெருப்பு மாதிரி நெருப்பு அனல் மேலே பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதான் இந்த வாடை காற்று கூட அவளுக்கு. சரியா? ஏன்? அவளுக்குள்ள தன்னுடைய காதலனோ இல்லை தன்னுடைய கணவனோ இல்லைங்கிற அந்த ஏக்கம் எப்படி இருக்குதான்? நெருப்பு மாதிரி இருக்குது. அந்த காற்று கூட எப்படி இருக்குது? அவளுக்கு நெருப்பு போல் இருக்குது. நெருப்பு, அந்த நெருப்போட தணல் போல், அந்த அனல் போல் தனக்கு இருக்கிறதாக அவள் தன்னை யோசித்து பார்க்குறாளாம். இந்த காற்று கூட என் மேலே படும்போது எனக்கு குளிர்ச்சியாக இல்லையே, இது எனக்கு அனல் போல் இருக்கேன்னு நினச்சி அவள் வருந்துகிறாள் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அடுத்த வரி பாருங்கள். வினை மாதர் தத்தம் வசை கூற. இப்போ அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு பெண் இருக்கா, அதுவும் மலை மேலே. இப்போ அடுத்த வரி பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு பெண் இருக்கா, அந்த பெண் எப்படி இருக்கா? ஒரு மலை மேலே உட்காந்துருக்கா. ஒரு மலை மேலே இல்லை ஒரு குன்று மேலே, ஒரு பாறை மேலேன்னு வச்சுக்கலாம். அந்த பாறை மேலே உட்காந்துருக்கா. அவள் உட்காந்துருக்கும் போது எந்த பொழுது? இரவு பொழுது. அந்த இரவு பொழுதில் இருக்கக்கூடிய சந்திரன் கூட அவளுக்கு எப்படி இருக்குது?
வெயில் காயிற மாதிரி, வெயில் உச்சி வெயிலில் உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அந்த சந்திரனுடைய குளிர்ச்சியை அவளால் அனுபவிக்க முடியலை. இது முதல் வரியாக சொன்னார். அடுத்த வரியில் அவர் என்ன சொல்கிறார்? சந்திரன் அப்படி தான் இருக்குது, அது மாத்திரம் இல்லை, அடிக்கக்கூடிய காற்று கூட எனக்கு எப்படி இருக்குது? அனல் போல் இருக்குது. அந்த தென்றல் காற்று எனக்கு குளிர்ச்சியாக இல்லை, அது எப்படி இருக்குது? எனக்கு அனல் போல் இருக்குன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறாளாம். அப்படி உட்காந்துருக்கா. ஆனால் அவர் உட்காந்துருக்கும் போது அவளை சுற்றி இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பெண்களை கூடி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுகிறாங்களாம். சரியா? ஒவ்வொருத்தரும் வசைக்கூறன்னு நீங்கள் சொல்கிறார். தத்தம் அப்படின்னா அந்த பற்கள் மேலே தன்னுடைய நாக்கை வைத்து சுழற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க? அதுவும் பொருளி பேசுகிறவாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் இந்த பெண்ணை நோக்கி சில வார்த்தைகளை சொல்கிறாங்களாம். இவன் என்ன தானாக உட்காந்துருக்கான், இவன் தானாக சிரிச்சுக்கிறான், தானாக அழறா, எனக்கு என்னென்னு கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்படி ஒவ்வொருத்தருக்குமான பைத்தியத்தை பிடிச்சிட்டு போல இருக்கு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அந்த கவலையின் பேரில் உட்காந்துருக்கான். தன்னுடைய இணை தன்கிட்ட இல்லை, தன் கூட இல்லைங்கிற அந்த வருத்தத்தின் பேரில் அவள் உட்காந்துருக்கான். ஆனால் சுற்றி இருக்கக்கூடியவர்களாம் என்ன பண்ணுறாங்க? புரளி பேசக்கூடிய மாதர்கள். வினை மாதர் அப்படின்னா புரளி பேசக்கூடிய பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த புரளி பேசக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்களாம்? தன்னுடைய வார்த்தைகளை அள்ளி வசை கூறுறாங்க, அள்ளி கொட்டுறாங்க அப்படின்றத இங்கே சொல்ல வர்றார். அடுத்த வரிகளை பாருங்கள். குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர. குறவானர் குன்றில், குறவர் கூட்டம் இருக்கக்கூடிய அந்த குன்றில் உரை பேதை கொண்ட, அங்கே உறைந்து இருக்கக்கூடிய பேதையாக யார் இருந்தா? வள்ளி இருந்தா இல்லையா? வள்ளிக்கும் இந்த கவலை இருந்துச்சாம். முருகன் எப்போ வந்து தன்னை திருமணம் செய்து கொள்வார் அப்படிங்கிற அந்த வருத்தம் வள்ளிக்கும் இருந்துச்சாம். அதே போல் இங்கே பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்கும் இந்த வருத்தம் இருக்குது. எப்படி வள்ளி வருத்தப்பட்டாலோ, தன்னுடைய முருகன் எப்போ தன்னை வந்து மணந்து கொள்வான் அப்படின்ற வருத்தம் அவளுக்கு இருந்ததோ, அந்த ஏக்கம் இருந்ததோ, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கும் என்ன இருக்குதாம்? அந்த ஏக்கம்ன்றது அவளுக்கு இருந்தது. உரைப்பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர. அதை போல தான் இப்போ நானும் இருக்கேன். எப்படி இருக்கேன்? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய இணை என் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மயல் தீர, இந்த மயக்கம் தீர, இது எப்படி இருக்குது? ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு. என் பக்கத்தில் அவங்க இல்லைங்கிறது எனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா, ஒரு நரக வேதனை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மயக்கத்திலேருந்து என்னை வெளியில் கொண்டு வர மாட்டியா அப்படின்னு இங்கே முருகனை அவங்க கேட்குறான். அந்த பெண் அவங்க என்ன பண்ணுறான்? முருகப்பெருமானை பார்த்து கேட்குறான். இப்படி வள்ளி உனக்காக காத்துட்டு இருந்தாலோ, உனக்காக எப்படி ஏங்கிட்டு இருந்தாலோ, இப்படி தான் நானும் என்ன பண்ணுறேன்? என்னுடைய துணைக்காக நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேன். இந்த கொடுமையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துலேருந்து, இந்த நரக வேதனையிலேருந்து என்னை வெளியில் நீ தானே கொண்டு வரணும். இந்த மயக்கத்திலேருந்து என்னை வெளியில் கொண்டு வா அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? எனக்கான இணையை என்கிட்ட கொண்டு வந்து சேருன்னு அந்த பெண் அங்கே கேட்குறான். சரியா? அடுத்த 2 வரிகள் பார்க்கலாமா? குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குருஹாயோ. குளிர் மாலையின் கண், குளிர்ந்த அழகான மாலையை அணிந்திருப்பவனாக இருக்கக்கூடியவன். குளிர்ந்த மாலையின் கண் அணிமாலை. எப்போதுமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச மலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடம்ப மலர் மாலை. அது ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாலையும் கூட. அந்த மாலையை அழகாக நீ போட்டுட்ருக்கிறியே, அந்த மாலையை நான் போட்டிருக்க அந்த மாலை, அவர் கழுத்தில் போட்டிருக்காரு இல்லையா அந்த கடம்ப மலர் மாலையை, அந்த மாலையை நீ எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு அங்கே கேட்குறாங்க. சரியா? குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குருஹாயோ. உன் காலத்தில் அழகான ஒரு மலர் மாலை இருக்கே, அது குளிர்ச்சியான ஒரு மலர், உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கடம்ப மலர் மாலையை, குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த மாலையை கழுத்தில் போட்டிருக்கியே, அந்த மாலையை என் கழுத்துக்கு கொண்டு வா அப்படின்னா என்ன கேட்குறாங்க? எனக்கான அந்த திருமண மாலையை எப்போ நீ தரப்போகிற? அந்த மாலையை எனக்கு கொஞ்சம் கொடு. உன் கழுத்தில் மட்டும் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்குறியே முருகா, அந்த மாலையை எனக்கும் என் கழுத்துலையும் நான் அணியும்படியாக அந்த பாக்கியத்தை எனக்கு கூடுன்னு இந்த பெண் இங்கே கேட்குறதாக நிறைவு செஞ்சுருக்கிறார். சரியா? குளிர் மாலையின் கண் அணி மாலை, அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலையை தந்து என்னுடைய குறையை தீர்க்க வந்த குருகாயோ, என்னுடைய குறையை தீர்க்க வருவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே நீ வரமாட்டியா அப்படின்னு அங்கே கேட்குறாங்க. அடுத்த வரிகள் பாருங்கள். மரிமான் உகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்து மதியாளா. மரிமான் உகந்து, மரியும் மானும் கையில் வச்சிருக்கிறார் சுவாமிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது மான் கையில் வச்சுருக்கக்கூடிய திருமேனி யாரை பார்த்துருக்கீங்க? ஞாபகம் வருதா? மானை, இளமானை, மரி மான் அப்படின்னா இளமையான மானை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சுவாமி அப்படின்னு சொல்கிறார். மானை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவர்
சிவபெருமான் தான். சரியா, இருக்கக்கூடிய திருமேனிகளை பார்த்தீங்கன்னா அந்த மான் மழு வைத்திருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சுவாமி தான். அப்படி மானை அந்த இளமையாக இருக்கக்கூடிய அந்த சிறுமான்னு சொல்லுவோம். சரியா, பிக்ஷாண்டவர் மூர்த்தி திருமேனி பார்த்தீங்கன்னா கையில் இப்படி கை காமிச்சு சுவாமி இருப்பார். அதாவது அதுக்கு ஏதோ ஃபுட்டு கொடுக்குற மாதிரி, சாப்பாடு கொடுக்குற மாதிரி இப்படி காமிச்சிருப்பார். அது எக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த சின்ன குட்டிமான என்ன பண்ணும், அது மேலே எம்பி அந்த கையில் அந்த சாப்பாடை வாங்குற மாதிரியான ஒரு திருமேனியை தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா. அதை வந்து சிறுமான்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா இளமானுன்னு சொல்கிறார். அந்த சிறுமானுன்னு சொல்கிறத தான் இங்கே அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார், இளமான் உகந்த இறையோன், கையில் தாங்கி இருக்கக்கூடிய இறையோன், அதாவது சிவபெருமான். அவர் மகிழும்படியாக மாத்திரம் இல்லை, அவரை உன்னை வழிபடும்படியாக தந்த மதியாளா, அவருக்கே குரு உபதேசமாக உட்காந்து சொன்னியே, அவ்வளோ பெரிய பெரிய இறைவன் அவர் இல்லையா. இருக்கக்கூடிய அத்துணைக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர், இறைவனாக இருக்கக்கூடியவர் அந்த திருமேனி தான். அந்த இறைவன் தான். அந்த இறைவனை மகிழும்படியாக, அவர் உன்னை பார்த்து மகிழும்படியாகவும் நடந்து கொண்டவன் நீதான். அது மாத்திரம் இல்லை, அவர் உன்னை வழிபடும்படியாகவும் செஞ்சது நீதானே. உன்னை மதி கொண்டு அந்த பிரணவத்தின் பொருளை சொன்னது நீதானே. அவ்வளோ அறிவுமிக்கவனாக இருக்கக்கூடிய நீனு என்னுடைய குறையை தீர்க்க மாட்டாயா அப்படின்னு இங்கே அந்த பெண் கேட்குறான். சரியா, மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா. மலை மாவு, அங்கே அந்த மலையாகவும் மாவாகவும் இருந்த என்ன சொல்கிறார் அப்படின்னா, மரமாக சூரபத்மன் இருந்தார் இல்லையா, அந்த மாமரத்தையும் அவருக்கு குளமலையாக இருந்த கிரௌஞ்சகிரி மலையையும், அந்த மலையையும் அப்படி மாமரமாக இருந்த அந்த சூரனையும் அழிக்கும்படியாக, சரியா, அவங்கள வந்து அழிச்சியே, அதுக்கு என்ன பண்ணினீன்னு உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலை தானே வீசினேன். அது சிந்து அப்படின்னா சுவாமி கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் வலிக்காமல் அங்கே போய் அந்த சூரனை போய் சேர்ந்துச்சான். இப்படி சுவாமி வந்து அது ரொம்ப கஷ்டப்படலாம், அதை தூக்கி போடலை. இப்படி சிந்து அப்படின்னா இப்படி எடுத்து தான் விட்டார். சரியா, அந்த வேலை இப்படி கையில் தான் எடுத்தார். அந்த வேலு தன்னால் என்ன பண்ணுதான், போய் அந்த அசுரனை அங்கே காயப்படுத்தினுச்சு. அது போய் அவங்க மேலே போய் விழுந்ததுங்கிறது தான். சிந்த அப்படின்னா அது சிரமம் இல்லாமல் போய் அது சேர வேண்டிய இடத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருளாக இருக்குது. அப்படி மலையையும் மாவையும், அந்த கிரௌஞ்சகிரி மலையையும் சூரபத்மனையும் அந்த அலைவேலை கொண்டு, அதாவது இவங்க 2 பேரும் மாத்திரம் இல்லை, அங்கே அலைகளாக இருக்கக்கூடிய, தொடர்ந்து அலைகளை கொடுக்கக்கூடிய அந்த கடலும் அஞ்சும்படியாக செஞ்சது யார்? உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வடிவேல் தானே. அந்த மாமலை, அந்த மாமரமாக இருந்த சூரபத்மனை அழித்ததும் உன் கையில் இருக்கக்கூடிய திருவேல் தான். கிரௌஞ்சகிரி மலையையும் அழித்தது உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய திருவேல் தான். இது மாத்திரம் இல்லை, இவங்க எல்லாரும் பயப்படும்படியாக இருக்கக்கூடியதும் பயத்தை உருவாக்கினதும் நீ தான். அதுவும் அவங்க 2 பேருக்கு மாத்திரம் இல்லை, வேறு யாருக்கெல்லாம் நீ பயத்தை உருவாக்கின? அங்கே இருந்த கடலுக்கும் பயத்தை உருவாக்கினது யார் உருவாக்கினா? உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வடிவேல் தான். அப்படி தீரனாக இருந்த, யாராலையும் ஏதாவது செய்ய முடியாத ஒரு விஷயத்த செஞ்சே காட்டுறேன்னு சொல்லக்கூடிய திருமேனியாக இருக்கக்கூடிய நீனு, எனக்கு சின்ன பிரச்சனை தானே, என்னோடய இணை என் கூட இல்லைங்கிற இந்த சின்ன பிரச்சனையை நீ தீர்க்க வரமாட்டியா அப்படிங்கிறது தான் இங்கே அழகாக அவர் இங்கே கேட்குறார். சரியா, அப்போது இவ்வளோ தீரனாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட இறைவனே உன்னை வழிபடும்படியாக இருக்கக்கூடிய தெய்வம் நீ தான். அது மாத்திரம் இல்லை, யாராலும் செய்ய முடியாது, அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் அவன் மாமரமாக மாறி நிற்கிறான். அதுவும் எங்கே போய் நிற்கிறான்? கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்போ அந்த முழுமையாக அந்த கடலை வற்ற செய்து அந்த மாமரத்தை 2ஆக பிளந்து தான் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார் இல்லையா. இவ்வளோ நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் செஞ்சு காமிச்சியே, உனக்கு என்னுடைய இணையை தேடித்தரது என்ன அவ்வளோ பெரிய வேலையா? இதை எனக்காக நீ செய்யக்கூடாதா அப்படிங்கிறது தான் இங்கே அழகாக அவர் வந்து நிறைவு செய்கிறார். எவ்வளவோ தீரமான செய்ய முடியாத வேலைகளை செஞ்ச நீனு எனக்காக இதை வந்து செஞ்சு கொடு அப்படின்றது கேட்குறாங்க. அடுத்தது பார்க்கலாமா? அறிவாள் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும் அடியார் இளைஞன் கரைவோனே. என்னோட அறிவை கொண்டு நான் சுவாமியை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா, நான் அறிவு கொண்டு நான் இதை படித்து தெரிஞ்சிருக்கேன், அதை படித்து தெரிஞ்சிருக்கிறேன்னு நான் எல்லாமே படித்து அந்த படித்ததன் வழியாக நான் சுவாமியை அடைஞ்சிட முடியுமா, அவரை நான் உணர்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையும் தாண்டி என்ன இருக்கணும்? சுவாமியோட அனுகிரகம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அந்த அனுகிரகம் கிடைத்தால் மட்டுமே முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர முடியும். அதுதான் இங்கே சொல்கிறார், அறிவாள் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும். என்னோட அறிவு கொண்டு அறிஞ்சிக்க முடியாது, அந்த அறிவும் நீ கொடுத்தால் ஒழிய, நீ கொடுத்தாதான் அந்த அறிவு கொண்டு உன்னை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட உன்னோட இரு தாள்களையும் உன்னுடைய இரு திருவடிகளையும் கொண்டது நீயா இறைஞ்சும் அப்படின்னா, நீயே கொண்டு வந்து அதை கொடுக்காட்டோழிய அந்த அறிவு எனக்கு வந்துருமான்னு கேட்டால்
அந்த அறிவு யாருக்கும் வராது. அப்படி உன்னுடைய இரு தாள்களையும் இறைஞ்சி கொடுத்து சரி போன்னு உன்னை கருணை கொண்டு நீ கொடுத்துட்டீங்கன்னா அதை கொண்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த அடியாரர் இருக்காங்க இல்லையா, என்னோட சுவாமி என்னை ரட்சணை பண்ணுவார் அப்படின்னு யாரெல்லாம் உன்னுடைய திருவடியை இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய இடைஞ்சல்களை, அவங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை களைபவனும் நீ மட்டும்தானே. அந்த அடியார் உன்னோட அடியாருன்னு யாரெல்லாம் உன்னுடைய 2 தாள்களையும் 2 திருவடிகளும் இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களை என்னைக்கும் கைவிடாத தெய்வமாக, அவங்களுடைய துன்பங்களை களையக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் முருகா அது நீதானே அப்படின்றது தான் இங்கே கேட்குறார். சரியா? என நிறைவாக கடைசியாக இருக்கக்கூடிய 2 வரிகள். அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. அழகான செம்பொன் போல இருக்கக்கூடிய அந்த மயில் மேலே அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. திரு அலைவாய் அப்படின்னா திருச்செந்தூர் அப்படிங்கிற பொருள் தான். சரியா? இதுக்கு ஏற்கனவே இருந்த பழைய பெயர் திரு அலைவாய்ங்கிறது தான். அது பின்னாடி மாற்றப்பெற்ற பெயர் தான் திருச்செந்தூர் அப்படிங்கிறது. சரியா? அப்படி இங்கே அழகாக இந்த மயில் மேல், அதுவும் எப்படி இருக்குது அந்த மயில், பொன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மயில் மேல் அமர்ந்து இந்த க்ஷேத்திரத்தில் இந்த திருச்செந்தூரில் நிரந்தரமாக இருந்து எங்களுக்கு அருள் பாவிக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வமே பெருமாளே அப்படின்ற வார்த்தையை நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான பொருளும் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். பெரிய திருமேனி, அதாவது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு திருமேனியாக இருக்கக்கூடியவன் நீனு. இப்படிப்பட்ட உனக்கு என்னுடைய இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அதனால் நீயே இரக்கம் கொண்டு இறைஞ்சி வந்து இரக்கம் கொண்டு என் மேலே கருணை காட்டி என்னுடைய இந்த பிரச்சனையை, இந்த மயக்கத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடலோட முதல் வரியிலேருந்து கடைசி வரி வரைக்கும் முழுமையாக பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதை சிந்திக்கணும், தொடர்ந்து இதை படிக்கணும் எல்லாரும். சரியா? இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னுடைய தேவைக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது சரிதான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பலனுக்காக படிக்கிறோம் இல்லையா? அப்போ என்னோடய பலனுக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே காலையில் அந்த 6 to 7, அதாவது காலையில் 6லேருந்து 7க்குள்ளே இது இந்த பாராயண பாட்டாக, இந்த பாராயண பாட்டை நான் படிக்கிறேன், எனக்கான தேவைக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது காலையில் எழுந்து குளிச்சுட்டு எப்போதும் போல தான் அந்த 6 மணிக்குள்ளே குளிச்சு ரெடியாகி வந்துட்டு உங்கள் பூஜை ரூமை எப்படி நீங்கள் அலங்காரம் பண்ண முடியுமோ பூக்கள் கொண்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நல்ல விளக்கு ஏற்றிட்டு அழகாக விளக்கு ஏற்றுங்க. வேறு என்ன பண்ணணும், சாம்பிராணி போடுறதுனா போடுங்க, பத்தி ஏற்றுறதுனா ஏற்றுங்க, அதெல்லாம் உங்கள் சௌகரியம்தான். இது அல்லாது யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுவீங்களோ 2 விளக்கு ஏற்றக்கூடிய வழக்கம் இருந்தால் ஏற்றுங்க, 3 விளக்கு ஏற்றுவங்கனாலும் ஏற்றுங்க. அது எல்லாமே உங்கள் சௌகரியம் தான். ஒரு விளக்கு எப்போவும் நம்ம ஏற்றுறது அல்ல, 2க்கு மேற்பட்ட விளக்குகள் தான் ஏற்றுறோம். அது அல்லாது எப்போது எப்படி ஏற்றுறீங்களோ அந்த விளக்கை விட்டுருங்க. அந்த விளக்கு எப்போதும் ஏற்றுற மாதிரி ஏற்றி தான் வைக்கணும், அதையும் ஏற்றணும். அந்த விளக்குகள் அல்லாது 2 விளக்கு தனியாக வச்சுக்கணும். அது மண் விளக்காக இருந்தாலும் சரி, மற்ற விளக்குகளாக இருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக நெய் விட்டு தீபம் ஏற்றணும். 2 விளக்கு ஏற்றணும். 2 தீபமும் எதை போட்டு ஏற்றணும், கண்டிப்பாக நெய் கொண்டு தான் விளக்கேற்றணும். சரியா? அப்படி விளக்கேற்றி அதுக்கு பூ வச்சு அதில் என்னோடய சுவாமி, என்னோடய முருகப்பெருமான் நிரந்தரமாக அதில் வாசம் செய்வார் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு அந்த விளக்குக்கிட்ட தான் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வைக்க போகிறீங்க. இந்த பாடலை எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னா 6 முறை கண்டிப்பாக படிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 48 நாளுங்கிறது நமக்கான பீரியடாக இருக்குது. இது பெண்கள் படிக்கிறச்ச இந்த இடையில இருக்கக்கூடிய மாதவிளக்கு 3 நாள் விட்டுட்டு திருப்ப நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக எத்தனையோ பேர் இதை படித்து திருமணமானவர்களை கண் கொண்டு பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன். இதை சொல்லிக் கொடுத்து அடுத்த ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளேயே அவங்களுக்கு அலைன்ஸ் முடிஞ்சிடும். கண் கூட நானே நிறைய பேரை பார்த்தாச்சு. சரிங்களா? இது வந்து ப்ரூவன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் இதெல்லாம் வந்து ப்ரூவன். நம்ம சர்டிஃபிகேட்டில் எழுதி கொடுக்கலாம், இதெல்லாம் 100% உனக்கு வேலை செய்யும்பா அப்படின்னு வந்து நம்ம எழுதியே கொடுக்கலாம். அப்படி அத்துணை பேருக்கும் இது முழுமையாக பலன் தந்த திருப்புகளை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு திருப்புகளும் இருக்குது, இதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். 2 திருப்புகளுமே கண்டிப்பாக படிக்கணும். சரியா? அப்போது இந்த திருப்புகளும் சரி, இதன் அடுத்ததாக வரக்கூடிய அந்த திருப்புகளும் சரி கண்டிப்பாக படிக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். 6 முறை படிக்கணும். காலையில் 6 to 7க்குள்ளே மற்ற வேலைகளை முடிச்சுட்டு 6 மணிக்கு விளக்கேற்றி சுவாமிக்கிட்டே நீங்கள் உட்காந்துடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கணும். முதல் நாள் வைக்கிறச்ச ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் பழங்கள் எதை நீங்கள் மாற்றி வைக்கிறதுனாலும் அது உங்களுடைய சௌகரியம்தான். சரி? அப்போ காலையிலையும் படிக்கணும், இதை ஈவினிங், அதாவது ஈவினிங் 6 to 7லையும் இதை படிக்கணும். நான் வேலைக்கு போகிறேன், வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னாலும் அது உங்களோட டைமிங் தான். உங்கள் டைமிங்கை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 வேளை கண்டிப்பாக படிக்கணும். காலையிலையும் சரி, ஈவினிங்கும் சரி கண்டிப்பாக படிக்கணும். 6 முறை படிக்கணும். நெய் தீபம் தான் போடணும். கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கணும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டு படித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பலன் உங்களை வந்து சேரும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு கை கொடுத்த அந்த தெய்வம் கண்டிப்பாக
இந்த பிரார்த்தனைக்காக படிக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த கருணையை கண்டிப்பாக அந்த முருகன் சிறப்பாக கொடுப்பாருங்கிறதுல மாற்று கருத்து வேண்டாம். அந்த நம்பிக்கையோட அந்த உணர்வோட கண்டிப்பாக படிங்க. அதை நிறைவாக அங்கே சுவாமி கொடுப்பாருங்கிறதுல மாற்று கருத்தும் வேண்டாம். தொடர்ந்து பயணிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.